guys, welcome back to my channel. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog நீங்க வந்து பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து குக்கிங் vlog தான் பார்க்க போறீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நானே வீடியோ எடுத்து கொஞ்சமா கேப்சர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து பிரியாணி தான் வந்து நான் டின்னருக்கு செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் எப்படி என்னோட ஸ்டைல்ல பிரியாணி செய்வேன், குக்கர்ல எப்படி ஈஸியா செய்வேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்கள் இதுதான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பிரியாணி செஞ்சுட்டு பார்க்கலாம். இது கொஞ்சம் மினி விலாக் தான் வரும், ரொம்ப பெருசாக வராது. குட்டியாக நான் இனிமேல் வந்து டெய்லி எங்கள் வீட்டில் வந்து நான் என்ன டின்னர் பண்ணுறேன் அப்படின்றத நான் இனிமேல் வீடியோ எடுத்து சொல்ல போகிறேன். டெய்லி 10 o'clock இன்ஷா அல்லாஹ் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். டெய்லி 10 PM நம்ம வீடியோவை தவறாமல் பாருங்கள். என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. 2 தக்காளி 2 வெங்காயம் வச்சு தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். கட் பண்ணிட்டு வந்துடுறேன். குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். குக்கரு தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. புதினா வந்து என் ஹஸ்பண்ட் கிள்ளிக்கிட்டு இருக்காரு. பேருக்கு வந்து இதுக்கும் வயிறு எரிஞ்சு எங்கே ஸ்பைசஸ் மட்டும்தான் நான் போட போகிறேன். இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்பைசஸ் தான். வந்து நம்ம சீரக சம்பாவில் செய்யும் போது கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து அதிகமாக போட்டால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் இருக்கும். நம்ம நார்மல் அரிசியில் பண்ணோம்னா அப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ் கம்மியாக போடணும். இது ஒரு ட்ரிக்கு, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்வீட் க்யூட் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு சத்தியமாக இது கிடையாது. சில எதிரிகள் வந்து என்னை சுற்றியே இருக்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்காக மட்டும்தான், அவங்களுக்காக இல்லை. நீங்கள்லாம் எனக்கு வந்து பொக்கிஷங்க. உங்களை நான் என்றைக்குமே இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். கெட்ட எண்ணம் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க, சாரி. இந்த மாதிரி இந்த டைமில் வந்து நான் வந்து பச்சை மிளகா போட்டுருவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் வந்து போட போகிறேன். இப்போ வந்து வெங்காயமும் போட்டாச்சு, தக்காளியும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே தண்ணியும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து புதினா போட போகிறேன். புதினா போட்டு மஞ்சள் மிளகாத்தூள் போட்டால் ரெடி. சிக்கனும் போட்டாச்சு, புதினாவும் போட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தயிர் இது மட்டும் தான் நான் வந்து போடுவேன். வேறு எக்ஸ்ட்ரா வந்து எந்த மசாலாவும் போட மாட்டேன். அவ்வளோதான். இது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. எனக்கு வந்து இப்போவே வந்து பசி பயங்கரமாக எடுக்குது. என்ன பசிக்குது, சீக்கிரம் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூளும் போட்டாச்சு. இப்போ கர்ட் மட்டும் கொஞ்சோண்டு போட்டுருவேன், அவ்வளோதான். இது கொஞ்சம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொதி வந்த உடனே மூடி எடுத்து மூடிட வேண்டியதான். முடிச்சுட்டேன் காய்ஸ், ஆஃபே பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடும். வந்து இறங்கிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். செம்ம டயர்டாகவே ஆகிடுச்சு. தயிர் பச்சடி, சிக்கன் 65 ஒரு ஓரமாக நடந்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் குக்கரை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். எனக்கு கேப்சர் பண்ண யாருமே இல்லாததால் இவர் வந்து பிஸியாக இருக்கார், என்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. சரி, நானே அதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த கேசரி தண்ணியை வந்து இப்படி ஊற்றிடுவேன். இப்படி தான் ஊற்றுவேன். முடிஞ்சிருச்சு. இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பிரியாணி ரெடி காய்ஸ். சொன்னால கைஸ், இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ வரும் கண்டிப்பாக.